ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அருங்கோண கூடை வந்து சின்னதாக தான் நான் போட்டிருக்கேன். எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோலே நமக்கு போதும். ஆனால் வந்து 2 கலர் எடுத்து போடும்பொழுது தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு என்கிட்ட வந்து பர்பிள் கலரும் சரி ஒயிட் கலரும் சரி பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் தான் நான் வந்துட்டு இந்த பேஸ்கெட் வந்து போட்டேன். சரிங்களா, இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே நீங்கள் சீக்கிரமாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு லஞ்ச் பேஸ்கெட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை கடைக்கு, கோயிலுக்கு இது போல் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த பேஸ்கெட் வந்து அழகாக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒயிட் கலரில் 16 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 5 அடி. 5 அடியில் 16 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. நம்ம எப்போதுமே வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்க்கு வந்து பேஸ் போடுவோம் இல்லைங்களா, அது போல் தான் நம்ம போடணும். சரிங்களா, இப்போ இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இது வந்து ரன்னிங் ஒயரு, இது வந்து நான் பேப்பர் ரோலில் சுற்றி வச்சுருக்கேன். சரிங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்படி வந்து இந்த இடத்துல வச்சு பிடிங்க. அது எந்த இடத்துல முடியுது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல முடியுது. அதுக்கும் ஒரு விரல் கம்மியாக அப்படியே மடக்கிக்கோங்க. இது வந்து ரன்னிங் ஒயரை நான் மடக்கிக்கிறேன். இது வந்து நம்ம கட் பண்ண ஒயரு. இப்போ இதை வந்து நம்ம வந்து நார்மல் நாட்டு எப்படி போடுவோமோ அது போல் போடலாம். சரிங்களா, இப்போ இதில் போடுங்க. போட்டு நார்மல் நாட்டு போடுங்க. இப்போ நார்மல் நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு ஒயரு மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் படுத்திக்கோங்க. ஈக்குவலாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். சரிங்களா, இப்போது நம்ம வந்து டோட்டலாக வந்து 16 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் 2வது ஒயர் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ரன்னிங் ஒயரை இது போல் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ இது வந்து 2வது ஒயர் மடக்குனது. சரிங்களா, 5 அடியில் கட் பண்ண ஒயரு. மொத்தம் வந்து 16 ஒயரில் இது 2வது ஒயரு. அதையும் வந்து நார்மல் நாட்டு போட்டுக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி ரன்னிங் ஒயர் பேஸ்கெட்க்கு பேஸ் தெரியும் அப்படின்னா அதே போல் தான் பேஸு. ஓகேவா, இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் படுத்திக்கோங்க. அது ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த சைடு இருக்கிறது ஒரு விரல் கம்மியாக மடித்த ஒயரு. இது வந்து ரன்னிங் ஒயரு, அதாவது ரோலில் சுற்றி இருக்க ஒயரு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 16 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஆல்ரெடி 2 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிற 14 ஒயரும் நம்ம வந்து ஈக்குவலாக மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். நான் இப்போ எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஹைட்டில் பின்னும் பொழுது தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். மற்றபடி பேஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மல் ரன்னிங் ஒயரு பேஸ்கெட் வந்து எப்படி பின்னுறோமோ அதே போல் தான். இந்த ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். சரிங்க, இப்போ நான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்க ஒயரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஒயருமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். 16 ஒயர் கட் பண்ணி வச்சுருந்தோம். 16 ஒயரும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சைடில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு விரல் கம்மியாக நம்ம வந்து ஒயர் வந்து விட்டோம் இல்லைங்களா, அதை அளவாக வச்சு ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு லைனுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம பேஸ் வந்து டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 6 லைன் வந்து போட போகிறோம். ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா 3 லைனும், இன்னொரு சைடு வந்து 2 லைனும் நம்ம போடணும். இப்போது இது வந்து நமக்கு நடு லைனு. ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஒயரை வச்சு அளந்துக்கலாம். இது வந்து மறுபடியும் ரன்னிங் ஒயரு, ரோலில் இருக்க ஒயரை எடுத்துக்கோங்க. சைடில் இருக்க ஒயர் சரியா, இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போ இது இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஃபஸ்ட்டு நாட்டு போடலாம். இந்த பக்கம் வந்து 3 லைன் போட்டுடலாம். இந்த சைடு வந்து 2 லைன் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். பேஸ் வந்து டோட்டலாக வந்து 6 லைன் நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா, இப்போ இதான் நடு லைனு. நமக்கு வந்து பேஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒயிட் கலரில் போடுறதுனால நடு லைன் வந்து நமக்கு தனியாக தெரியணுங்கிறதுக்காக இது போல் வந்து நான் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா
மேலே இருக்கிற ஒவ்வொரு ஒயர்லையும் வந்து நம்ம வந்து நாட்ஸ் போடணும். ரன்னிங் ஒயரை வச்சு நாட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒயர் வரைக்கும் போட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயர் அளவாக வச்சு கட் பண்ணி விட்டுறணும். இது வந்து ஃபஸ்ட் லைனு, செகண்டு, தேர்டு 3 லைன் வந்து ஒரு சைடு போடணும். அதுக்கப்புறம் திருப்பி வச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 லைன் போட்டால் போதும். ஏன்னா நடு லைனோட சேர்த்து 3 லைனு, டோட்டலாக நமக்கு 6 லைன் வந்து வந்துடும். ஸோ அது போல் நம்ம வந்து போட வேண்டியது தான். இந்த ஒயிட் கலர் ஒயர் பயங்கர அழுத்தமாக இருக்குது. இது போல் நான் வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை அளவாக வச்சு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டால் நமக்கு செகண்ட் லைன் வந்துடும். ஓகேவா? நான் இப்போ வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஒயர்ஸ் கட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? பாருங்க, இதுதான் வந்து நம்மளோட நடு லைனு. நான் வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா 1 2 3 லைனு, இந்த சைடு 2 லைனு, டோட்டலாக வந்து 6 லைனு. இப்போ பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த நாட் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம பிரித்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஹைட்டில் வந்து பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் வந்து கூடையோட பேஸு அடிப்பாகம். இதுக்கு மேலே நம்ம பின்ன போகிறது வந்து கூடையோட மேல்பாகம் பின்ன போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர், அதாவது ரன்னிங் ஒயர்னால் இந்த மாதிரி ரோலில் சுற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதுதான். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு 1 2 3 நாட்டு விட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பேஸ்கெட்க்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் நம்ம போடணும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு 3 நாட்டு விட்டுட்டு 4வது நாட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? இப்போது கண்டினியூவாக ஒவ்வொரு ஒயரோடையும் பின்னணும். ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். கண்டினியூவாக பின்னணும். எல்லா ஒயரோடையும் நம்ம பின்னணும். இந்த ஆங்கிளில் பின்னிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே வளைச்சி பின்ன வேண்டியது தான். ஓகேவா? இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான் ஏணிப்படி முடிச்சு. இப்போ பாருங்க, ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன். அதாவது ரன்னிங் ஒயரை வச்சு ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும். இது வந்து கார்னர் டேர்னிங்னா ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த சைடு பின்னிட்டு வரோம், அப்படியே டேர்ன் பண்ணணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். நம்ம கொஞ்சமாக ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை நம்ம பின்னிட்டு வந்தோம் இல்லைங்களா லைனு, அதில் அப்படியே சொருகி விடுங்க. ஒரு 2 3 முடிச்சுக்கு எவ்வளோத்துக்கு ஒயர் இருக்கோ அது எவ்வளோத்துக்கு சொருகி விட்டுருங்க. நான் ஒரு 3 முடிச்சுக்கு சொருகி விடுறேன். சரிங்களா? ஓகேவா? 3 முடிச்சுக்கு சொருகி விட்டுட்டேன். இப்போது வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சுன்னா இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா நாட்டு, ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதை அப்படியே லூஸ் பண்ணுங்கள். பிரிக்க தேவையில்ல, கொஞ்சமாக லூஸ் பண்ணணும். அப்படி தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு ரன்னிங் ஒயர் இப்படி இருக்கும், அதை வந்து இந்த சைடு அப்படியே கொண்டு வாங்க. ஓகேவா? கொண்டு வந்து இந்த கேப்பில் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கேப்பில் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இப்போது அப்படியே 2 ஒயரும் பார்த்திங்கன்னா சேமாக முடிஞ்சிடும். நம்ம ஸ்டார்ட் பண்ணதும் பின்னிட்டு வந்த லைனும் சேமாக முடிஞ்சிடும். இதுதான் வந்து ஏணிப்படி முடிச்சு அப்படிங்கிறது. இப்போ ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இப்போ போட்டோம் இல்லைங்களா நாட்டு, ஏணிப்படி முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பேக் சைடில் இருக்கும், அப்படி பின் பக்கம் இருக்கும். இது அப்படியே பின் பக்கமாகவே அப்படி முன்னாடி கொண்டு வாங்க. இப்போது அடுத்த லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த நாட்டில். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டோம்ல, அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கும் மேலே வரும். அடுத்த ஏணிப்படி முடிச்சு வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதில் தான் வரும். ஓகேவா? ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை லூஸ் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு போடணும். இதில் வந்து சொருகிற வேலை இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுல மட்டும்தான் சொருகணும் ஒயரு. ஒரு லைனு, 2வது லைனு, 3 4 லைனு. பேஸில் வந்து நான் 4 லைன் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம அருங்கோண பேட்டர்ன் வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ 4 லைன் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபினிஷ் பண்ணும்பொழுதும் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி நம்ம சொருகி விட்டுறணும். சரியா? இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயர் வச்சு 4 லைன் பின்னிட்டேன். பர்பிள் கலர் வச்சு 1 2 3 4 லைனு. இந்த நாட்டில் வந்து ஏணிப்படி முடிச்சும் போட்டாச்சு. ஸோ வந்து ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு 3 நாட்டு இல்லை 4 நாட்டுக்கு வந்து ரன்னிங் ஒயரை சொருகி விட்டுடலாம். அப்படியே உள்ளுக்குள்ளே நம்ம பின்னிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதே லைனில் வந்து சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு
இது போல் சொருகி விட்டுருங்க. சரிங்களா? இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து ஒரு 4-5 முடிச்சுக்கு சொருகி விட்டுடலாம். இப்போ ரன்னிங் ஒயரை சொருகினதுக்கப்புறம் 2 முடிச்சு, அதாவது பக்கமாக இருக்கு இல்லைங்களா, 2 நாட்டு அதுலேருந்து வர ஒயரை வச்சு நாட் போடணும். இது வந்து கிராஸ்கட் நாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த போல் நம்ம போடணும். இதுலேருந்து ஒரு ஒயரும் பக்கத்து நாட்லேருந்து ஒரு ஒயரும் வரும். ஸோ அது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு. ஓகேங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா பக்கமாக இருக்கிற ஒயர் இல்லைங்களா, அதனால இது போல் எல்லா ஒயரையும் நம்ம வந்து நாட்ஸ் போடணும். ஒரு சுற்று ஃபுல்லாகவே இது மாதிரி போடணும். அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து பின்னுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நான் போட்டுட்டு காட்டுறேன். ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து பக்கமாக இருக்கிற 2 ஒயரை வச்சு நாட்ஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு சுற்று ஃபுல்லாகவே பக்கமாக இருக்கிற 2 ஒயரை வச்சு நான் நாட்ஸ் போட்டுட்டேன். இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுற்று வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். அதே போல் ஏணிப்படி முடிச்சு அது போல் போட்டு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ஒரு சுற்று ஃபுல்லாகவே. இப்போ வந்து எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட்ஸ் போடணும். ஒரு நாட்லேயே பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும். எல்லா ஒயர்லேயும் நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வரணும். போட்டுட்டு ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஒயர் சொருகி ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மேலே வந்து இதே போல் 2 ஒயர் வச்சு தான் நம்ம வந்து நாட்ஸ் போடணும். ஆனால் அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சுற்று ஃபுல்லாகவே வந்து நான் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு காட்டுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சுற்று ஃபுல்லாக வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு வரும். சரிங்களா? ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், ஒரு சுற்று வந்து நான் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே வந்து சொருகி விட்டுட்டேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணி. இப்போது பார்த்திங்க அப்படின்னா 4 லைன் நம்ம போட்டதுக்கப்புறம் பக்கமாக இருக்கிற 2 ஒயரை வச்சு ஒரு நாட் போட்டோம். அதுக்கும் மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போது வந்து இந்த 2 நாட்டுக்கும் இடையில மேலே வந்து ஒரு நாட்டு வரணும். அதாவது இந்த 2 நாட்டுக்கும் இடையில வர மாதிரி வரணும். இதுக்கு நேராகவே வந்துடக்கூடாது. இப்போ இந்த நாட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, இந்த நாட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதுவும் பக்கமாக இருக்கிற 2 நாட்லேருந்து ஒயர் எடுத்து இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா இது போல் வரணும். சரிங்களா? இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் பின்னணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நேராகவே ஒரு லைன் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே போல் தான் பின்னணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு. சரிங்களா? இப்போ இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ஒரு நாட்டு இது போல் வரும். இது போல் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னினதுக்கப்புறம் ஒரு சுற்று வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னணும். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். நான் இப்போ வந்து நாட்ஸ் போட்டுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கும் மேலே இந்த நாட்டுக்கு நேராக மேலே வர மாதிரி 2 ஒயர் இருக்கும். அதில் வந்து நம்ம நாட்ஸ் போடணும். அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு மேலே வர மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஒரு சுற்று போட்டுட்டு அதுக்கும் மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே போட நாட் பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்கிற 2 ஒயர் வச்சு தான் போடணும். இப்போ இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே நாட்டு வர்ற மாதிரி, அதாவது நம்ம கீழே போட்டோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு லைனுக்கு, அதுக்கு நேராக வரும் இப்போ நம்ம போகிற நாட்டு. ஸோ இதே போல் தான் நம்ம வந்து போடணும். ஒரு சுற்று பார்த்திங்க அப்படின்னா இது போல் வரும். அதாவது 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு நம்ம அது போல் வரும். இப்போ இது போல் ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு அதுக்கும் மேலே வந்து இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே நாட்டு வர மாதிரி போடணும். நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு மேலே நம்ம வந்து கீழே பின்னின மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அது போல் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஒரு சுற்று வந்து ரன்னிங் ஒயரு, ஒரு சுற்று பார்த்திங்க அப்படின்னா 2 ஒயர் பக்கமாக இருக்கிற ஒயரை வச்சு போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த 2 நாட்டுக்கும் இடையில மேலே ஒரு நாட்டு. சரியா? இப்போ பாருங்கள், ஒயிட் கலரில் வந்துட்டு நம்ம இந்த அளவு வந்து பின்னிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு கிராஸ்கட்டுக்கு போடுற மாதிரி நாட்டு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லைன், அதாவது இது 2த்துக்கும் இடையில வர மாதிரி ஒரு நாட்டு போட்டோம். அடுத்தும் ஒரு ரன்னிங் ஒயரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு வர மாதிரி போடணும். கடைசியாக வந்து இப்போ இதோட நான் முடிச்சிட்டேன். அதாவது தனி நாட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 லைனு வந்திருக்கு. 4 லைன் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்னிருக்கோம். இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் வந்து பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, இதுக்கு நேராகவே மேலே வந்து நாட்ஸ் வர மாதிரி நம்ம போட்டிருக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து
நம்ம வந்து பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு 5 லைன் போடலாம். 5 லைன் போட முடிஞ்சால் போடலாம், இல்லைனா 4 லைனோட நம்ம முடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் எப்படி பின்னணுமோ அதே போல் ஒரு நாட்டில் வந்து 2 ஒயர் இருக்கும். 2 ஒயர்லையுமே நாட்ஸ் போட்டுக்கோங்க. இது போல் வந்து நம்ம வந்து போடணும். ஒரு சுற்று பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு வரும். ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் சொல்லிட்டு 4 இல்லை 5 லைன் வந்து நம்ம போடலாம். சரிங்களா? எந்த அளவுக்கு ஒயர் வருதோ அதை பொறுத்து நம்ம போடலாம். இப்போ வந்து நான் போட்டுட்டு காட்டுறேன் ஹைட்டில். சரிங்களா? ஒரு சுற்று, அதாவது ஒரு நாட்டில் இருக்கிற 2 ஒயரையுமே வச்சு நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வர வேண்டியதான். அதாவது இந்த எந்த ஒயரையும் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக போட்டுக்கோங்க. சரியா? நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அகண்டு இருக்கும். இந்த லைன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். சரியா? நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் பேஸ்கெட்க்கு வந்துட்டு 5 லைன் பின்னியிருக்கேன். 1 2 3 4 5 லைன் பின்னியிருக்கேன். ஒயர் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இல்லை எனக்கு சொருக்கிறது வந்து நல்லா தாராளமாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 லைன் கூட பின்னிட்டு ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி வந்து நம்ம சொருகிக்கலாம். நான் ஆனால் வந்து 5 லைன் பின்னிட்டேன். எனக்கு சொருகிறதுக்கு பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து கொஞ்சம் அதிகம் இருக்குது, சில இடத்துல கம்மியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், பேஸ்கெட்க்கு வந்து ஒயர் எல்லாமே நான் சொருகிட்டேன். அதாவது ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்கி சொருகணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரியா? இனிமேல் வந்து இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ஹேண்டில் போட்டுட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து எந்த மாதிரி ஹேண்டில் வேணாலும் நீங்கள் போடலாம். நான் வந்து இதுக்கு வந்து டாட் டிசைன் ஹேண்டில் வந்து போட போகிறேன். ஏன்னா 2 கலர் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஒயிட்டு வித்து பர்பிளில் வந்து நான் ஹேண்டில் போட போகிறேன். சரிங்களா? இப்போ ஹேண்டில் வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் ஹேண்டிலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். சின்ன பேஸ்கெட் தான். சரிங்களா? சின்ன பசங்களுக்கு வந்து லஞ்ச் பேஸ்கெட்டாக கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸு, ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயர் தான் எடுத்தேன். அதே போல் ஒயிட்டுமே வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் இருந்த ஒயர் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ரோல் அதுக்குள்ளே தான் நமக்கு வந்து தேவைப்படும். டோட்டலாக வந்து ஒரு ரோல் ஆகும். பட் 2 கலரில் போடும்பொழுது தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 6 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒயர் வந்து பர்பிள் கலர்லையும் ஒரு ஒயர் வந்து ஒயிட் கலரையும் எடுத்துக்கிட்டேன். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒயர் கொடுத்து போடணும். 3 அடியில் 4 ஒயர் உள் ஒயர் கொடுத்தேன். உள் ஒயர் கொடுக்கறதுனால தான் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து உள் ஒயர் கொடுத்து தான் நான் போட்டேன். சரிங்களா? பார்க்குறதுக்கு நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஹேண்டில் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது போல் டாட் டிசைன் ஹேண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.